قال الله سبحانه وتعالى في القرآن الحكيم بسم الله الرحمن الرحيم واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا. கண்ணியத்திற்கும் மிகுந்த நன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே, சபைக்குரிய உலமாக்களே, வருகின்றக்கூடிய பெரியோர்களே, வருங்கால வாழ்நாளுக்கு பொறுப்பில் இருக்கின்ற இறை சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை, தாய்மார்களே, சகோதரிகளே, பார்த்தறிந்த சிறுவர்களை, சிறியர்களே, ஆரம்பமாக ஒரு பணிவான இஸ்லாமிய நாடுகளின் இஸ்லாத்தினை சலாம் சொல்லும்போது பதில் வாழ்வு என்பதையும் பணிவோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இஸ்லாமியம் சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, மாதந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய பாக்கியமான பெண்கள் பயணம் என்ற பெயரால் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்விலே ரொம்ப ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் பொதுவாக எல்லோரும் குறிப்பான தாய்மார்களும் இதை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. ரப்பினுடைய திருப்தியை மாத்திரம் கட்டியமாக கொண்டு நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அல்லாஹ் இதை ஆக்கியருள்வானாக. நம்முடைய துன்யா ஆசிராசனை எல்லா மேன்மைகளுக்கும் அல்லாஹ் இதை காரணமாக்கி அருள்வானாக. அருமையான பெருமக்களே, நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத் ஹதீஸில் இருக்கிறது. திக்ருல் அன்பியாஇ இபாதத்துன், நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத். ஒதுக்கு சாலிஹீன கஃபாரத்துன், அல்லாஹ்வின் அன்பை பெற்ற நன்மக்களை பற்றி பேசுவது என்பது நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்புக்கு காரணம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒதுக்குறது கிதாபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை மக்களுக்கு நினைவு கூறுங்கள். ஒதுக்குறதில் கிதாபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி மக்களுக்கு சொல்லிக் காட்டுங்கள் என்று ஒவ்வொரு நபிமான்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறானே. நபிமான்களை பற்றி மக்களுக்கு நினைவூட்டுவது என்பது குர்ஆன் நமக்கு சொல்லித் தந்த பாடம். அந்த அடிப்படையிலே குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் அதுதான் இப்பொழுது தொடராக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 பாட்டாக பேச வேண்டியது வந்தது. பெருமக்களே, அவருடைய அருமையான செல்வ மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய மக்கள் இருந்தாலும் கூட
குர்ஆன் சொல்லக்கூடிய பிரபலமான 2 மக்கள் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இருவரும் நபிமார்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய மக்கள் இருந்தாலும் கூட இந்த 2 மக்களையும் குறிப்பாக குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய கண்ணியத்தை நிரம்ப குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறார். அதிலேயும் தியாகத்தின் இலக்கணமாக, உலகத்தில் தியாகத்திற்கு இலக்கணமாக ஒருவரை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் நபியுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் சொல்லி காட்ட வேண்டும். அருமையான வாலிபர்களே, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஆழ பதித்து வைத்துக் கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பெயர் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக என்பதற்கு யாரையாவது நீங்கள் முன்னுதாரணமாக ஆக்க வேண்டும் என்றால் குர்ஆன் அப்படி ஒரு முன்னுதாரணத்தை சொல்கிறது. சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவருடைய வரலாற்றை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனுடைய வார்த்தைகளை இருந்து வரலாற்றை நாம் பார்ப்பதாக இருந்தால் குர்ஆன் ஷரீஃபுடைய வரலாற்றை மிக அழகாக எடுத்துக் காட்டுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஹதீஸின் வழியாக அதற்கான விளக்கத்தை சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியிலே அதற்கு ஹாஜர் அம்மாவுடைய மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு சாரா, ஹாஜர் என்று மனைவியில் இருந்தார்கள். அதிலே அதற்கு ஹாஜர் அம்மாவுடைய மனைவிதான். ஹாஜரான் பழக்கத்தில் சொல்றாங்க. ஆனா ஹாஜர் அதுதான் அசல் பெயர். பழக்கத்தில் ஹாஜரான் பெயர் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஹாஜர் என்பதுதான் சரியான பெயர். அன்னை ஹாஜர் அவர்களுடைய அருமையான மகன் தான் யாரு செய்யணும்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு தந்த சன்மானங்களும் ஏராளம். ஏனென்றால் கியாமத்து நாள் வரை உலகத்தில் மின்கலங்கக்கூடிய பாக்கியமான ஜம்சம் நீரை அல்லாஹ் தஆலா அந்த செல்வமகளுடைய காலையில் தான் உதிக்க செய்வார். கியாமத்து வரை மனிதனுடைய தேசங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சொன்னார்களே, மனிதனுடைய தாகத்தை மாத்திரமல்ல, மனிதர்களின் தேட்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய உன்னதமான நீர் மாஹு ஜம்சம் லிமா துரிபலஹு. ஜம்சம் நீர் எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அதை நிறைவேற்றித் தரும். அப்படிப்பட்ட உயர்வான நம்பிக்கையுடனே அந்த நீரை எந்த நோக்கத்திற்கு யார் அருந்துகிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும் என்று சொன்னார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உன்னதமான அருள் நிறைந்த பரக்கத்தான கியாமத் நாள் வரை மின்னிறங்கக்கூடிய உன்னதமான அந்த பாரத்தை அல்லாஹ் தஆலா சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பாலகனாக, வச்சிரம் பாலகனாக கஅபாவுடைய அடிவாரத்திலே தங்களுடைய கால்களை கொண்டு அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் தஆலா அந்த பொற்பாலங்களை என்று பொங்க செய்தார் என்பதை பார்க்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சன்மானம் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய மேன்மையினுடைய நிலை என்ன என்பதை நாம் விளங்குவதற்கு இந்த ஒரு நிகழ்வு போதும். ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில் சொல்வார்கள். ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அதற்கு ஹாஜர் அம்மாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். மக்களே எப்படி சொன்னார்கள்? ஏன் சொன்னால் லவ்லா அன்னஹா ஜலத், அவர்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தால் காலத்து சம்சம் ஐனன் முஹீனா, உலகத்தில் நிரந்தரமாக ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஊற்றாக, ஒரு அற்புதமான நீரூற்றாக அந்த சம்சம் ஆகியிருக்கும், உலகமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி செய்யணும்? உமர் இப்னு கத்தாபினுடைய துஆவினால் இஸ்ரேலிலே நைல் ஓடிக்கொண்டிருக்கிறதோ வருடத்திற்கு ஒருமுறை நத்தியது, வருடத்திற்கு ஒருமுறை நத்தியது. அதற்கு செய்தனா உமர்தானுடைய ஆட்சி காலத்தில் அந்த நைல் நத்திய அந்த நேரத்தில் இங்கே ஒரு பெண்ணை அறுந்து வருகிற வேண்டும், இளம் பெண்ணை நகைகள் போட்டி இங்கே கொண்டு வந்து நாங்கள் அறுத்து பலியிடுவோம், அப்படி ஆனால்தான் இந்த மிஸ்ரிலே உள்ள நைல் ஓடும், அதுதான் எங்களுடைய பழக்கம் என்று சொன்னார். இன்னும் இஸ்லாம் எழுதி மமாக்கான கபலம், இஸ்லாம் இப்படிப்பட்ட துர்பழக்கங்களை அனுமதிக்கவில்லை, அதனால் ஈராதுன்னு சொன்னாங்க. உமர்தான் தராங்க, தண்ணீர் வரவில்லையே என்றார்கள், உமர்தான் கடிதம் எழுதினார்கள். வரலாற்றிலே அற்புதமான நிகழ்வு. உமர்தான் கடிதம் எழுதினார்கள். யாருக்கு தெரியுமா பெருமக்களே? ஐயத்துஹன் நீல் இன் குன்தி தஜரீமின் திபரிகி ஃபலா தஜ்ரி, மிஸ்ரி ஒளித்தோடும் நைல் நதியே, உன் சுய விருப்பத்தின் பிரகாரம் தான் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் இனிமேல் நீ ஓட வேண்டியதில்லை.
وإن كان الله الواحد القهار ويدريتي فأسأل الله يدريتي அதற்கான தன்மை கொண்ட தனித்தவனான ரப்புல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டுதான் உன்னை ஓட்ட என்று சொன்னான். இனிமேல் நீ வற்றக்கூடாது என்று சொன்னார். திருமக்களே, உமர்லாவுடைய குதிரம் இதுவரை நைசரி வற்றவில்லை, வற்றார். அதேபோல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நம்முடைய தாய் அன்னை ஹாஜரா அம்மா அவர்கள், ரசூலுடைய தாய் என்னவா அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிரபலமான மக்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இன்ஷாஅல்லாஹ் வரலாறு அடுத்த கட்டத்தில் நம்ம சொல்லுவோம். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடியில் சந்ததியோடு ஸல்லல்லாஹு வருகிறார். ஸல்லல்லாஹு அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் அல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் தான் நமது உயிரினம் மேலான செய்யதுள்ள முக்கியமான ஒரு முர்சலீன் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி கொடுத்து வைத்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து வைத்த பாக்கியமானவர்கள். நம்முடைய ரசூலின் தகப்பனானவர்கள் என்றால் கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததியை யாரை நபியா வைக்கல. வந்த ஒரே நபி காத்தவன் நம்பியாய் ஒரு முர்சலீன் கண்மனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான். அது முத்து, அது நன்முத்து என்ற காரணத்தினால் அல்லாஹ் அந்த ஒற்றை முத்தை தந்தான். திருமணம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு இதைவிட எந்த பாக்கியம் வேண்டும்? அவருடைய கண்ணியத்தை பெறுவதற்கு, உயர்வை நாம் நினைப்பதற்கு ரசூலுல்லாஹி தகப்பனார் என்பதும் உலகத்திலே கியாமத் வரை நின்றிருக்கக்கூடிய அற்புதமான தம்சம் என்ற உன்னதமான நீரை பொற்காலங்களின் வழியாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் உருவாக்கினார் என்ற இந்த நிகழ்வை விட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை வரலாற்றில் சொல்வதற்கு என்ன வேண்டும்? பெருமக்கள், மக்கமா நகரத்திலே எந்த காலத்திலும் மக்காவாசிகள் சாதனை அவர்களுக்கு ஏற்படாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா தம்சத்தை ஆக்கியிருக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தாகத்தையும் தீர்க்கிறது, தேட்டத்தையும் தீர்க்கிறது. ஒரு மூமின் தான் சம்சமை வயிறு நிரம்ப குடிப்பான், ஒரு முனாஃபிக்கினால் குடிக்க முடியாது. தண்ணி பத்தாமல் போயிடும், சின்ன கிணறுலாம் பார்த்து குடிக்கன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, சம்சம் நீரை வயிறு நிரம்ப குடிக்கும். ஒரு மூமின் தான் அதை வயிறு நிரம்ப குடிக்க முடியும், ஒரு முனாஃபிக்கினால் அப்படி குடிக்க முடியாது. அல்லாஹ்வே நான் சத்திய மூமின் பக்தர் என்று சொல்லும் நேரத்தில் தான் வயிறு நிரம்ப குடிக்கிறார்கள். மூமின்கள் ஆனந்தத்தோடும் இன்பத்தோடும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடத்திலும் அன்னை ஹாஜரா அம்மாவுடைய மேலான துஆவிலும் அதற்கு சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மேலான ரெக்கையை கொண்டு உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதமான நம்முடைய இல்லங்களை தேடி வருபவர்களுக்கு அந்த சூழல்களுக்கு ஏற்ப ஏதாவது அனுபவதற்கு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளான தந்தைக்குரிய ஆஜிமார்களுக்கு, உம்மார்களுக்கு, தன் இல்லத்தை தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பானமாக இந்த சம்சமை ஆக்கிவிட்டார். அல்லாஹ் கொடுக்கும் பானமாக இந்த சம்சமை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அருமையான பெருமக்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மாண்பை நாம் எதிர்பார்க்கிறோம். அதேபோல் கியாமத் நாள் வரை உலக முஸ்லிம்களுடைய திருவிழாவாக அவர்கள் முன்னோக்கும் தரமாக இருக்கக்கூடிய தந்தையான கஅபாவை, பாக்கியமான கஅபாவை கட்டக்கூடிய பணியில் அல்லாஹ் தஆலா இருவரும் நபிமார்களை ஏற்படுத்தினார். குர்ஆனுடைய வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தை. நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமையான மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் நாம் உத்தரவு பண்ணோம் கஅபாவை கட்டும்படி. ஒரு இடத்தை கெட்டுறோம், ஒரு பள்ளியை கெட்டுறோம்னா நாம கெட்டுகிறோம் என்றாலும் கூட அது ரப்பினுடைய பொருத்தவரை இருக்கிறதா என்பதை நாம் உண்மையா தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கெட்டுனா கட்டியவர்கள் நபிமார்கள், கெட்ட சொன்னது அல்லாஹ், கட்டியது கஅபா. எவ்வளவு பாக்கியமானது! கட்டப்பட்டது கஅபா, கெட்ட சொன்னது நேரடி உத்தரவை கொண்டு அல்லாஹ் சொன்னான். கட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள். அந்த இருவரும் நபிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த 2 நபிமார்களும் தந்தையான கஅபாவை, கியாமத் நாள் வரை நிற்கக்கூடிய உன்னதமான கஅபாவை, அருள்மிக்க அந்த தந்தையான கஅபாவை, உலகமெல்லாம் எதை முன்னோக்கி தொழுகிறதோ அந்த பாக்கியமான கஅபாவை, பார்த்தாலே நன்மை தரக்கூடிய கஅபாவை, உலகத்தில் பார்த்தாலே நன்மைக்குரிய வேண்டமாகும் தந்தையான குர்ஆனை பார்த்தாலும் நன்மை, நம்முடைய பெற்றோர்களை அன்புடனும் கண்ணியத்துடனும் பார்த்தாலும் நன்மை, அதேபோல தந்தையான கஅபாவை பார்த்தாலும் நன்மை. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் புனிதமான அந்த இடத்திற்கு ரப்பினுடைய திரு பொருத்தத்தை நாடி செல்லும் நசீபை தந்திருவானாம். உண்மையான பெருமக்களே, அந்த கஅபாவை கட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனிலே சொல்வான்,
وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கஅபாவுடைய அந்த நிலைவாசலை அவர்கள் உயர்த்திய பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வே இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன லக. அல்லாஹ்வே உனக்கு கட்டுப்பட்டவர்களாக என்றும் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. வாலினா மனாசிக்கனா வதுவ அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் எங்களை மன்னித்தவர் என்று துவாசிக்கிறார். நிறுத்தானங்களை எங்களுக்கு நீ காண்பித்தால் என்று துவாசிக்கிறார். காபாவை கட்டி வைத்தவர்கள் செய்த துவாகம் முக்கியமான துவா. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வே நீ கடைசி தூதரை, நபிமார்களின் கடைசியானவரை உலகத்தில் நீ அனுப்புவதாக சொல்லியிருக்கிறாய். எங்களுடைய சந்ததியிலும் இந்த பூமியிலும் நீ அனுப்புவாயாக என்றார். அவர்கள் எங்களுடைய சந்ததியிலும் இந்த பூமியிலும் நீ அனுப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் துஆ செய்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறது. அருமையான பெருமக்களை, புனிதமான சம்சமை அல்லாஹ் காலடியிலே கொடுத்ததும் தங்கையான கஅபாவை அல்லாஹ் கட்டித்ததும் சாதாரணமானதாக இருக்கிறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த வரலாறுகளை நாம் படிக்கிறது கிடையாது. அதுவெல்லாம் அந்த ஈமானுக்கு உரமானது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு காரணமானது. ரப்பு குர்ஆனிலே படிக்கும்படி சொன்ன வரலாறுகள் அவை. அவர்களை பார்த்தால், அந்த வரலாறுகளை பார்த்தால் படித்தாலும் ஈமானுக்கு தருவது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், ஒரு குருவில் கிதாபி இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னஹு கான சாதிகல் வஅதி. அல்லாஹ் சொன்னான் அவருடைய உயர்ந்த பண்புகளை எல்லாம் இன்னஹு கான சாதிகல் வஅதி, வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையானவராக திகழ்ந்தார். வாக்கை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ்வுடைய அடிமை ஒரு வாக்கு அல்லாஹ்வை ஒப்பந்தம் செய்து வந்திருக்கிறோம். அப்பே நீதான் எங்களுடைய இரட்சகன். அந்த வாக்கை நிறைவேற்றுவதில், உலகத்தில் ஒரு வாக்களித்தால் அதை நிறைவேற்றுவதில் உண்மையானவர்களாக சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கிறார். அல்லாஹ் தஆலா வாக்காக நமக்கு சொல்கிறார். இன்னஹு கான சாதிகல் வஅதி வகான ரசூலன் நபியா. ரப்பினுடைய நபியாக ரசூலாக அவர்கள் இருந்தார். அவரிடத்தில் இந்த உயர்ந்த பண்பு. வகான யமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உலகத்தில் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறார். நாம் அடிக்கடி ஏற்பட்ட கேள்வி, ஒரு துஆன் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாத்தையும் தெரியுது. யாருடைய பொருத்தம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பக்தனுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம பாக்கியவான் கிடைத்தோம். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் திருப்தி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதனால இந்த பாக்கியம். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு வாக்கை கொண்டு சொன்னான். ஒரு இடத்துல சொல்வான், ஒரு துஆன் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாவற்றையும் விட பெரியது. சொல்லியாக அல்லாஹ் அக்பர்ங்கிறது இல்லையா, அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் விட பெரியவர்கள். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஓவனில் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு மனிதனை கிடைத்துவிட்டால் அது அக்பர், எல்லாவற்றையும் விட பெரியது. சொல்லக்கூடிய ரப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், வகான இந்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வைஸ்மாயில வைத்ரீஸ வதல்கிபுல். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதேபோல் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஸுல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம், இவர்களெல்லாம் குல்லும் மின ஸாபிரீன், ஸாபிரீன்களாக இருந்தார், பொறுமையாளர்களாக இருந்தார். அதேபோல் இந்த இடத்திலே ஒதுக்குறை இஸ்மாயில் வதல்கிபுல். சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா யஸா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு நபி இருக்கிறாங்க. அல்லாஹ் வரும்பொழுது நாம் அவங்களுடைய வரலாறை சொல்வோம். ஸுல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் இவர்களெல்லாம் குல்லும் மினல் அஹ்யா, எல்லோரும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள், எல்லோரும் நேர்மக்களை அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டுகிறார். அருமையான பெருமக்களே, சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பல்வேறு பண்புகளை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். வரலாற்றிலே அழியாத பொக்கிஷமாய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உன்னதமான தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாய் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வான். அழியாத பொக்கிஷமாக
காலமெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வரலாறாக, முஸ்லிம்களுக்கு சிறந்த பாடமாக மனித வரலாற்றில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷராக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் தெரியுதே. அல்லாஹ் தஆலா சூரத்துல் சாஃபாத் என்று சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் சாஃபாத் 99வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா வரிசையாக அவருடைய வரலாறு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஒருவருக்கு உன்னதமான ஒரு குழந்தையை கொண்டு நாம் வசாரத்து சொன்னோம், சோபனம் சொன்னோம் என்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 86 வயது வரை குழந்தை இல்லை. 86வது வயது வரை அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய 86வது வயதில் அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுத்தான். இது கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருந்து அப்புறம் அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை மேல எவ்வளவு பாசம் இருக்கும் யாருக்கும் சொல்லணுமா? கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருக்குது. அதுக்கு பிறகு அதுக்காக நிறைய துவா செய்தாங்க, ஆசைப்பட்டாங்க, முயற்சி பண்ணாங்க, நிறைய காரியங்களை அவங்க செய்தாங்க, அதுக்காக துவா செய்தாங்க. காலங்கள் கொஞ்சம் கடந்ததற்கு பின்னால் ஒருவருக்கு குழந்தை வந்தா அந்த குழந்தை மீது எவ்வளவு பிரியம் இருக்குங்கிறது யாருக்கும் சொல்ல வேண்டியது. பொதுவாகவே கொஞ்சம் வயசு கடந்ததுக்கு பிறகு குழந்தை வந்துச்சுன்னு அந்த பிள்ளைனால ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப பிரியம் இருக்கும். இப்ராஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய 60வது வயதிலே இப்ராஹிம் அவர்கள் பிறந்தார்கள். பிள்ளை பிறந்து இறந்துட்டாங்க. ரொம்ப அழுதான். அவ்வளவு அழுது சாப்பாக்கள் பார்த்ததில்லை. தனக்கு பிரியமான தன் அருமை தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை வச்சார். அந்த இப்ராஹிம் என்ற அருமையான மகனால் இந்திய காலத்தில் நபி அவர்களுக்கு பிறந்தார்கள். அல்லாஹ் ரொம்ப அழுதாங்க. நான் என்ன நீங்கள் இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டார். கேட்டார் இப்ராஹிம் ரசூல் அவர்கள் அருமையான மகன் இப்ராஹிமை பார்த்து வஃபாத்தான நிலையில் சொன்னாங்க, இப்ராஹிம் உன்னுடைய பிரிவான துக்கம் தாங்க இயலவில்லை, வேதனையாக இருக்கிறது, எங்களுடைய கண்கள் கண்ணீரை பெறுகிறது, உள்ள வேதனைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய திருப்திக்கு மாற்றமாக ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிவிட மாட்டோம். எந்த வேதனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அடிமைகள் அல்லவா நாம். அந்த திருப்திக்கு மாற்றமான ஒரு வார்த்தை பெற்றிருக்கிறார். நீங்க சில வீடுகள் ஏதாவது ஒரு முகூர்த்து வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய தாய்மார்கள் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் பெற்றுட்டு இருக்கிறார். ஆனா அதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா மரணங்கள் எல்லாருக்கும் ஏற்படும். யாரையும் தப்பித்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? எல்லோருக்கும் ஒரு நேரம் இருக்கு, போய்தான் ஆகும். யாரும் தப்பிக்க முடியாது. மரணத்தை பொறுத்தவரை யாரும் விதிவிலக்கும் இல்லை, யாருக்கும் ரத்தம் ஐயம் குறிப்பிட்ட நேரமும் இல்லை. இந்த நேரத்திலும் போவாங்க, யாரையும் அந்த குறிச்சு வைக்கிறது. தப்பித்தவர்களும் இல்லை, குறிப்பிட்ட நேரமும் இல்லை. எனவே ஒரு அஜல் இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளவுதான். காலங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன. உலகத்திலேயே இஸ்லாமிய கொள்கையின்படி 5 உலகம் நம்ம நம்பி இருக்கிறோம். 5 உலகம். ஒரு உலகம் மாத்திரம் தான் நம்முடைய உலகம் என்பது. ஆரம்பம் அதுவா ஆன்மாக்களின் உலகம் என்று ஒன்று இருந்தது. சொன்னான், நான் அதை விரிவாக சொல்லல. இதுக்கு அடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். 3வது ஒரு உலகம் அமீன் வராயியும் பருசாகும். அல்லா சொல்வான், பருசா என்று ஒரு உலகம் இருக்கிறது. 3வது. 4வது ஆரம்பல் ஹசர், எழுப்பப்படக்கூடிய ஒரு உலகம். அது அல்லா சொல்றான். 5வது சொர்க்கம் அல்லது நரகம். இந்த 5லையுமே சுருக்கமான ஒரு உலகம் தான் நாம வாழ்ந்த இந்த உலகம் தான். ரொம்ப குறைஞ்ச உலகம். மற்ற உலகங்களுடைய அளவை கவனித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம வாழக்கூடிய அளவு எவ்வளவு தெரியுமா? மற்ற உலகத்தினுடைய அந்த ஒப்பீட்டை பார்க்கும் பொழுது இந்த ஆரம்பம் 60 10,000கணக்கான வருஷங்கள் இருந்துச்சு. ஆரம்பம் வருஷம் இறந்த பின்னால எழுப்பப்படக்கூடிய அந்த உலகம் வரை நமக்கு முன்னால 5000 வருஷத்துக்கு முன்னால 6000 வருஷத்துக்கு முன்னால அந்த உலகத்துக்கு தானே செய்யறாங்க. இன்னும் அவங்க வருஷம் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆரம்ப ஹஜ்ஜில் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டால் அந்த நாள் எவ்வளவு குர்ஆனில் சொல்வான், அதுதான் மிஸ்தார வரும். ஹஜ்ஜுடைய நாள் என்பது ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். 50,000 வருஷம். அதுக்கு மேல சொர்க்காவது நரகம்னா தாய் மூட்டு வீணாவதா இல்லையா? அதுல மௌத்தாயாருக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது, நிலத்தரம் தான். மற்ற உலகங்களை கவனித்து பார்க்கும் பொழுது சுருக்கமான அளவுள்ள உலகங்கிறது இந்த உலகம் தான். நமக்கு பார்க்க இந்த மாதிரி தெரியுது. அதான் குர்ஆன்ல சொல்றான், கண்ணவும் யௌம யரௌனா லம் யல்பது இல்லா சியத்தன் அவ் துஹா. ஒரு மனிதர் இறந்ததுக்கு பின்னால உலகத்துல எவ்வளவு நேரம் வாழ்ந்தம் யோசிச்சு பார்த்தா ஒரு முகாவுடைய நேரம் 2-3 மணி நேரம் வாழ்ந்த மாதிரி தெரியும். அதான் சொல்றோம்.
2-3 மணி நேரம் வாழ்ந்த மாதிரி தெரியும். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹியாவிலே ஒரு உதாரணம் சொல்வார்கள். எல்லா தொழுகைக்கும் பாங்கு காமத்து இருக்குது, பாங்கு காமத்து இருக்குது. ஜனாதா தொழுகைக்கு பாங்கு இல்ல, காமத்தும் இல்லை. பாங்கு காமத்து இல்லே இல்லை, சொல்லப்பட்டா செய்கிறாங்க. தந்தவன இல்லையா இல்லையா, தந்தவன பாங்கு சொல்றது காமத்து சொல்றது சுன்னத்து. ஏற்கனவே பாங்கும் காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. அதானுல் மர்இனத்தி குரியதி அவர்தான் சொல்றார். ஒரு மனிதனுடைய காலில் பாங்கு எதிராக காமத்துன்னு சொல்றாங்க. காமத்து சொன்ன பிறகு தக்பீர் கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? காமத்து சொன்ன பிறகு தக்பீர் கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம் தாமதிக்க கூடாது. தாமதிச்சா 2வது காமத்து சொல்லணும். அது மார்க்க சொல்லுங்க. காமத்து சொல்லியாச்சு, அப்புறம் வேலை பேசிக்கிட்டு இருந்தோம் வைங்க. தொழுகை எல்லாரும் வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம். இங்க இருந்து போட்டான், அங்க இருந்து போட்டான், போட்டோம் பேர் அப்படி போட்டு வந்தாரு, அங்க நின்னாரு இங்க இருந்து சுட்டிட்டு வந்தாரு. 2வது காமத்து சொல்லணும். மார்க்க சட்டம் என்ன? காமத்துங்கிற பிறகு தொழுகைக்கு வேற இடைவெளி இருக்க கூடாது. அப்படியானால் வாங்கு சொல்லப்பட்டு விட்டது, இஸ்லாமுக்கு சொல்லப்பட்டு விட்டது. பிறந்த உடனே தொழு வைக்கணும், அவ்வளவுதான் பாக்கி. ஜனாதாவுடைய தொழுகையில பாதுகாமத்து சொல்வதில்லை. வந்தவன் அல்லாஹ் தக்பீர் கட்டுறோம், எல்லாம் பாங்கும் இஸ்லாமுக்கு சொல்லப்பட்டு விட்டது. ஒரு தரகீரு சலாத்தி இழல் மமாத்தி தடீரும் மௌத்தாக்குரிய அந்த நேரம் வர தொழுகை போயிட்டு இருக்கிறது இல்லையா? இதுதான் அந்த நேரம்ங்கிறான். உலகத்துல வாழக்கூடிய நேரம் சூரியாக்களுடைய பால் மற்ற உலகத்தோடு ஒப்பிடப்படும். சொல்கிறாங்கன்னா மற்ற உலகத்தோடு ஒப்பிடும் பொழுது வாழ்நாளுடைய அளவு சொல்லலாம். எதுக்கா சொல்றோம்னு சொன்னா, மௌத்துங்கிறது வரும். மௌத்துங்கிறது யாரும் அதை வந்து தப்பித்தவர்களுக்கு இல்லை. அதை பேசின காரணத்தினால உடனே வரவும் செய்யாது, பேசாத காரணத்தினால வராம இருக்காது. ஒரு ஆள் நினைக்கவே இல்லை மௌத்த பற்றி, அவர் எப்பவுமே ஹயாத்தா ஆச்சுட்டே இருப்பாரா? ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அதனால மௌத்து உடனே வந்துருமா? இன்னும் சொல்ல போனால் மௌத்தை நினைப்பது ஒரு மனிதனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தரும். ஒரு ஆள் மௌத்தை அடிக்கடி நினைச்சுட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லா சில பாக்கியங்களை தருகிறான் அப்படின்றவர். முதலாவது பாக்கியம் என்னன்னா, பாவம் செய்ய மாட்டார். மௌத்த அடிக்கடி யோசிச்சுட்டே இருக்கிறார், நீங்க பாவம் செய்வாரா? மௌத்துன்னு பாவத்தை செய்வார். விவாதத்துல ஆர்வம் வரும், விவாதத்துல ஈடுபாடு வரும். மனிதர்களுடைய ஆசைகளை எல்லாம் உடை செய்யக்கூடிய மரணத்தை அதிகமாக யோசிக்க சொல்லிருப்பாங்க. அதனால மௌத்தானாங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி கண்ட கண்ட வார்த்தைகளை எல்லாம் விட்டுக்கூடாது. அதுக்கு சொல்ல வந்தாங்க, கண்ட வார்த்தைகளை எல்லாம் விட்டுக்கூடாது. அல்லாவுக்கு கண்ணு இல்லையா, எப்படி கிடைச்சானா இப்படிதான் பேசக்கூடாது. அல்லாவுடைய திருப்தியை தேடி தராது. இறந்தவங்களுக்கு நன்மை உண்டாக்கணும், நாமளும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறணும் சொன்னா கண்ட ரப்பு எடுத்துக்கிட்டாங்க. இன்னார் இல்லாதி இன்னார் செய்கிறார். நாம் எல்லோரும் அல்லாவுக்கு தான் சொந்தம். அவன்பால் மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். காண கொஞ்சம் முந்தி பிந்தி அவ்வளவுதான் திருமக்கள். அதனால ஒரு ஆள் ஒவ்வாத்தானாலும் கூட இந்த வார்த்தையே சொல்லணுமே தவிர மனசு வேதனைப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், அல்லாவுடைய திருப்திக்கு மாற்றமான ஒரு வார்த்தைகளை பேச சொல்ல வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்களுடைய இந்திய காலகட்டத்திலே அவங்களுடைய 86வது வயதில் பிறந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை அல்லாஹ் சோதிக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, அவர்களை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். என்ன சோதிக்கிறான்? அல்லாஹ் சொன்னான், ஒரு உன்னதமான குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழங்கினோம். படமா பரமழுத்தாய இந்த ஆயத்தின் அற்புதமான ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய வார்த்தைகள் அல்லவா? ஒரு முன்னிலைக்கு வாழ்விற்கு இலக்கணமான ஒரு வார்த்தை அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்தார்கள். தப்சீர் எழுதுறாங்க 13 வயது. 13 வயதை அவர்கள் அடைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு 13 வயது. பிறகு எவ்வளவு நாளா இருக்குங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசு எத்தனை? 86 அவங்க குழந்தை விளங்குறாங்க. அதுக்கு பிறகு 13 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 99வது வயசுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்படி உத்தரவு வருது, நீங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதிலிருக்க மகனை கூப்பிட்டாங்க.
யா புனைய என் அருமை மகனே இன்னி அராபில் மனாமி அன்னி அதுபகுக்க பங்கு மாதாதரா. என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று என் ரப்பு எனக்கு கட்டளையிட்டான். இது வகி கூடிய தம்பியாகி அனிமாவுடைய கனவு என்பது வகி. எனக்கு அல்லா இப்படி ஒரு உத்தரவு சொல்லி இருக்கிறான். சந்தோமாதாரா, என் அருமை மகனே, உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டான். உன் அபிப்பிராயம் என்ன? அதுவரை உலகமெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்தது? தன்னுடைய தேவை இச்சைக்காக, மனோ இச்சைக்காக தன் சகோதரனையை பலிபடுத்த காவியனை உலகத்தில் சந்தித்தது. அவருடைய மனோ இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக, அந்த ஆசைக்கு தடையாக இருக்கிறார் ஆவியல் என்பதற்காக ஆவியலை கொண்ட வரலாறை தான் உலகம் பார்த்திருக்கிறது. ஆனால் தன் ரப்பின் திருப்திக்காக தன்னை தயார்படுத்திக் கொண்ட அற்புதமான வரலாறை இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க. யா ஆபத்தி சாருமாத்துமர், என் அருமை தந்தையே, கேட்டாலும் 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 திரும்ப திரும்ப கேட்டாலும் மறக்காத, மறக்க கூடாத, கற்பில் பதிய வைக்க வேண்டிய அற்புதமான தரத்திலும் யா ஆபத்தி சாருமார், என் அருமை தந்தையே, உங்களுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் சாபிரா இருப்பேன் சொன்னார். என் ரப்பின் கட்டளை என்னை அறுத்து வருகிறது. வயது முதிர்ந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவு. பச்சிலம் பாலகர் நீண்டதான சகோதரத்து பெற்றெடுத்த பிள்ளை அந்த அறுத்து வரையிட சொல்றாங்க. பிள்ளையை அறுத்து வரையிட வேண்டும் என்று சொன்னான். மகளிடத்து கேட்கிறார்கள். முடி 8 அடி வாய்ந்தா புலிக்குட்டி 14 அடி வாயும் சொல்லுவாங்க. ஒரு 8 அடி வாய்ந்தால் புலிக்குட்டி 14 அடி வாயும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா இப்ராஹிம், அருமை தந்தையே, ஏவப்பட்டதை செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் நான் சாபிரா இருப்பேன். அல்லாஹ் வரலாறை சொல்கிறான். பலம்மா அஸ்லமா, அந்த 2 பேரும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்ட பொழுது ஒரு தன்னஹூலில் ஜபீன், முதற்கும் அவர்களை கிடத்தினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அமுகப்படுத்தினார். உங்களுக்கு முகத்தை பார்த்து இறக்கம் வந்துடக்கூடாதுன்னாங்க. உங்களுக்கு முகத்தை பார்த்து இறக்கம் வந்துடக்கூடாது, நான் முகப்படுத்துகிறேன். என்ன அறுக்கணும் வச்சாலும் அவ்வளவுதான் ரப்பினுடைய உத்தரவு, நீங்க வெட்டிருங்க. பலம் அல்லா சொல்றான். பலமா அஸ்லமா, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு 2 பேரும் கட்டுப்பட்ட பொழுது ஒரு தன்னஹூலில் ஜபீன், முகப்பு பெற கிடத்தினார்கள். அல்லாஹ் அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய விழி, அவனுடைய சத்தம் வந்துவிட்டது. யா இப்ராஹீம், உங்களுடைய கனவை மெய்ப்படுத்துகிறேன். தத்துவ திருமக்களே, தத்துவ தந்தை அல்லாஹுக்காக எதற்கும் தயார். என் ரப்பினுடைய திருப்தி அதை கொண்டுதான் என்றால் எதற்கும் தயார். கொடுத்ததெல்லாம் அவன் கொடுத்தது. என் ரப்பு இதை எடுப்பதில் அவனுக்கு திருப்தினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, எனக்கு என் ரப்பின் திருப்தி தான் எல்லாவற்றையும். அந்த அப்படி ஒரு உயர்ந்த குணத்தை நமக்கு தர வேண்டும். பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு பாடமாக நமக்காக. அருமையான தாய்மார்களே, தங்கிக்குரிய பெருமக்களே, தன் உயிரையும் தியாகம் செய்வதற்கு முன்வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கேட்பதற்கு பின்னால் அவங்களிடத்தில் அல்லாஹ் இருந்த பண்பை சொல்கிறான். எப்பொழுது ஏகமா சொல்லுவார், நாம தொழுகிறதுக்கு தடையுடையலாமா? சோம்பப்பட்டு அலுவலலாமா? சோம்பலா இருக்குது, வேலை வெட்டியா இருக்குது, நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ஜாலியா இருக்குது, அந்த நேரத்தில் அந்த சபையை கலைக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது, இது எல்லாம் சொல்லிக்கொண்டு தூக்கம் வருது அப்படின்லாம் சொல்லி நம்முடைய கடமைகளை விடலாம். யாராவது வேலை பார்த்துட்டு அந்த வேலையில் ஈடுபாடா இருக்குது, தலைவர் என்னங்க சொல்றது, மார்க்கத்தினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் நமக்கு இப்படி ஒரு உறுதி வந்தவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை கேட்கிறது. அதுக்காக தயார். என் ரப்பின் கட்டளை, என்னுடைய அன்பு, ரப்பினுடைய அன்பு இதை கொண்டு கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு நான் தயார். அதற்காக என் நேரத்தை கொடுக்கிறேன். என் ரப்பின் திருப்திக்காக என் நேரத்தில் ஒரு பகுதி செலவழிவதை நான் கொடுத்து வைத்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவுக்கு சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுறாங்க, கூப்பிடுறாங்க. குர்ஆன்ல இந்த ஆயத்தை ஓதி பாருங்கள். சாப்பாடு யா இப்ராஹீம், அது சத்தத்தது, நம்முடைய கனவை மெய்ப்படுத்தி விட்டீர்கள். இன்னும் கதாரிகள் என்று தெரியும். முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை மாத்திரம் நிச்சயமாக சென்று வாழ்க்கையிலே யார் நல்லவர்கள் செய்தார்களோ
அப்படிப்பட்டவர்களுக்கான கூலியை நாம் கொடுப்போம் என்றார். எதற்காங்கிறது என் தப்பு பார்க்கிறான் என்பதற்கு அவர் காரியத்தை செய்வது எத்தான். அந்த கூலியை உங்களுக்கு நாம் கொடுப்போம். சதாமன் நாளா இப்ராஹிம் அல்லா சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் தான் அவருடைய தியாகத்திற்கு அந்த அங்கீகாரத்தை சுவையான பெருமக்களே செய்யுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதமான வரலாற்றிலே தங்களை ரப்பை திருப்திக்க அவர்கள் கொடுத்த இந்த வரலாறு சாதாரணமாக வந்தார். அந்த குர்ஆன் ஷரீஃபிலே அதை பற்றி அழுத்தமாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய ஒரு சிறந்த பாடமாகவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான பாடம். சின்ன வயது அதிலே அவர்கள் செய்த மகத்தான தியாகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே அழகான திரு வார்த்தைகளால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அருமையான பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. முதல்ல அரபி மொழியை சுத்தமாக பேசியவர்கள் அவங்கதான். அரபி மொழியை அதனுடைய இலக்கண இலக்கியத்தோடு தூய்மையான அதனுடைய தன்மையோடு அந்த மொழியை பேசியவர்கள் அப்பளவன் தகவல் சுகத்தில் அரபியத்தில் பத்தியத்தை படிக்கிறார். ரொம்ப தெளிந்த தூய்மையான அற்புதமான அந்த மொழியை, அரபி மொழிகள் ஆரம்பத்திலிருந்து இருக்குது. ஆனால் அதற்குரிய இலக்கணத்தோடு தூய்மையான தன்மையோடு அதை பேசியவர்கள் உலகத்துல செய்தா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த மொழியை அவ்வளவு அழகாக பேசினார். அருமையான பெருமக்களே, அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, உலகத்துல குதிரைய முதல்ல சவாரி செய்யறோம் அவங்கதான். அதுவரை குதிரை காட்டு விலங்காக இருந்தது. குதிரைகள் அதுவரை காட்டு விலங்கா இருந்தது. முதல்ல குதிரையில ஏறி அதை வசப்படுத்தி மனித சமுதாயம் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு நிலையிலே அந்த குதிரையை ஆக்கியவர்கள் தன்மணி முகமது ரசூலுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ்வை ரசூல் சொல்வார்கள், இத்தகைய குதிரையை நீங்கள் உங்களுடைய சவாரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னஹா மீராசு அபீக்கும் இஸ்மாயில், உங்களுடைய தகப்பனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரை வராது சொத்து அது என்று சொல்வார். அதுவரை அது காட்டு விலங்காக இருந்தது. குதிரைங்கிறது இன்றைய காலகட்டத்திலும் ஒரு அற்புதமான உதாரண பிராணி அல்லவா. எத்தனையோ பிராணிகள் இருந்தாலும் கூட குதிரைங்கிறது ஒரு அற்புதமான பிராணி. இன்னைக்கு கூட வேகத்துக்கும் வலிமைக்கும் உதாரணமே குதிரை தான். இன்னைக்கும் கூட இந்த நவீனமான காலகட்டத்திலே கூட வேகத்திற்கும் வலிமைக்கும் உதாரணம் குதிரை தான். அந்த குர்ஆனை குதிரை பற்றி சொல்கிறார். والناديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فعثرن به نقعا ووسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மூச்சித்திரற அதிவேகமாக செல்லக்கூடிய குதிரையின் மீதானை والناديات ضبحا மூச்சித்திரற அதிவேகமாக செல்லக்கூடிய அந்த குதிரையின் மீதானையாக والناديات ضبحا فالموريات قدحا நெருப்பு கடலை தன்னுடைய கால்களில் தட்டிக் கொண்டு செல்லக்கூடிய அவ்வளவு வேகம், அப்படி செல்லக்கூடிய குதிரையின் மீதான தன் முதிராசி சுபகன் அதிகாலை நேரத்தில் எதிரிகளின் மீது பாய்ந்து செல்லக்கூடிய அந்த குதிரையின் மீதான கூட்டத்திற்குள்ளே கூட்டத்திற்கு மத்தியிலே கொடுத்து செல்கிறார். என் எஜமானனை காப்பாற்றுவதற்காக, தான் சார்ந்த அந்த இடத்தை அந்த படையை வெற்றிவர செய்வதற்காக குதிரை இன்னல் இன்சான ரப்பி இலக்கதோ, மனிதன் இருக்கிறானே ரப்புக்கு மாறு செய்வனாக இருக்கிறானே. குதிரையை சொல்லிட்டாங்க மனிதன் சொல்றான். அந்த குதிரைக்கு அந்த எஜமான நினைவு செய்துட்டான். கொஞ்சம் புண்டு கொடுத்தான், கொஞ்சம் கொள்ளு கொடுத்தான், அவ்வளவுதானே. சாப்பிடுறது கொஞ்சம் புண்டை கொடுத்தான், கொஞ்சம் கொள்ளு கொடுத்தான், கொஞ்சம் ஏதாவது தண்ணியை கொடுத்துருப்பான் குடிக்கிறது. இந்த குதிரை அவனா படைத்தான். உன்னை நான் படைத்தேனே, உனக்கு நான் ரத்துக்கையும் உன்னையும் நான் வாழ செய்திருக்கிறேனே. உதாரணம் வேண்டாமா? அந்த குதிரை தன் எஜமானனுக்காக எப்படி அது பாய்ந்து செல்கிறது, தன் உயிரை பணைய வைத்து செல்கிறது, எதிரிகளுடைய கூட்டத்தில் உள்ளே போட்டு செல்கிறது. டெல்லி பக்கம் ஆக்ரா பக்கம் போயிருந்தீங்கன்னா அங்க
ஆக்ராவில் ஒரு குதிரை செலவு பெரிய மதுரை பக்கத்தில் ஒரு குதிரை சிலை கட்டிருக்கிறாங்க. எதுக்கான இந்த குதிரை சிலை கட்டிருந்தாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய ராஜா குதிரையில அவர் போயிட்டு இருக்கிற எதிரிகள் கிட்ட தொடர்ச்சிட்டு வர்றாரு. முன்னால் ஒரு பெரிய குரல் வந்துருந்தான். அந்த குதிரையை தாண்டி உத்தரவு போடுறார். அவ்வளவு உயரம். ஆனா அந்த எஜமானை காப்பதற்காக அது பின்னால் வருகிறது. பின்னால் வைத்து மீண்டும் பாய்ந்து வேகமாக பாய்ந்து மழை தாண்டி கீழே விழுந்துருச்சு. குதிரை விட்டு போச்சு. ராஜா படிச்சுட்டார். குதிரை அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்ததுல அது விழுந்த இடம் அடிபட்ட ஒரு நிலையில குதிரை போயிடுச்சு. எஜமானனை காப்பதற்காக தன்னுயிரை விட்டதுனால அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு நிலை தெரிஞ்சிருக்கிறது. திருமக்களே, குதிரையினுடைய உயர் தன்மை அல்ல, இதனுடைய உயர்வான தன்மை தன் எஜமானனுக்கான தன்மை அப்படி. மனித சமுதாயமே உங்கள் எஜமானனுக்காக, ரப்பினுடைய திருப்திக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு குதிரையை உங்கள் நாட்டினை உதாரணமாக நீங்கள் பார்த்து அல்லாஹ்வுடைய தியாகத்திற்கு அல்லாஹ்வுக்காக உங்களை அர்ப்பணித்து சொல்லக்கூடிய பண்பை அதிலிருந்து பெருங்கதான். இன்னும் இன்சான மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது என்றால் குதிரையின் மீது சத்தியம் என்று நமக்கு சொல்லினார். உண்மையான பெருமக்களே, பத்தியை பொருட்படுத்தார், தியாகத்தை பொருட்படுத்தார். குதிரை வந்து முக்கிய காரியத்தில் நான் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுவதில் முழு கவனம், கடுமையான வேகம், அதில் தன்னை அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த தன்மை. இதே போல குதிரையை போல ஒரு குணத்தை உண்டாக்கிக்கிறோம். முத்ததற்கு ஒரு அறிவிப்பது இதை நாம் மாவியார் தான் விவாதிக்கிறோம். முத்ததற்கு ஒரு ரிவாய்ப்பு வருது. மாவியார் தான் சொல்கிறார்கள், குதிரை வந்து ஒவ்வொரு நாளும் துவா செய்யலாம். என் எஜமானனுடைய சிறந்த சொத்துக்களில் சிறந்த சொத்தாக என்னை ஆக்கி அருள்வாயாக அப்படி துவா செய்யலாம். எஜமானனுக்குள்ள சிறந்த சொத்தாக என்னை ஆக்கு. அந்த அதிகத்திற்கு விளக்கமாக நசையில் ஒரு அறிவிப்பு வருது. ஒரு நாள் மித்திரை வெற்றி விட்டதற்கு பின்னால சகாதிகள் பலரும் தங்களுடைய குதிரையில் உட்கார்ந்துருக்கிறார். குதிரை இருந்துச்சு, சூழ்நிலை குதிரை இருந்துச்சு, சதாசூடைய நிலை குதிரை இருந்துச்சு. அதை நாயகம் சதாசனுடைய ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு பேர் முழுத்தசின். அந்த குதிரைக்கு பேர் முழுத்தசின் நிறைய அவர்களுக்கு ஒரு குதிரை இருக்கு. அதெல்லாம் பல குதிரைகளையும் நிறையவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். நான் நன்மை சொல்றாங்க, கிதாபில் கையிருக்கிற பாடத்தில் அந்த அதிகத்தை சொல்றாங்க. மாநிலம் இருந்தால் அவர்கள் அபூதர் விபாரியை கடந்து போனாங்களாம். ஒரு குதிரை எப்படி கேட்டாங்க, குதிரை எப்படி அப்படின்னு அபூதர் தான் கேட்கிறாங்க. மாவியார் தான் சொன்னாங்க, துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட குதிரையை என் குதிரையை ஒன்றுனாங்களாம். அப்படின்னா என்ன கேட்கிறாங்க, என் எஜமானுடைய சிறந்த பொருள்களில் சிறந்ததாக என்னை ஆற்று துவா செய்வதாக அதிகர்கள் சொல்றாங்க. என்னுடைய சிறந்த சொத்துக்கள் சிறந்த சொத்துன்னு சொல்லி அதற்கு மாவியார் தான் சொல்கிறார். அதனால துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த குதிரைகளிலே என் குதிரையை ஒன்று என்று நாம் மாவியார் தான் அவர்களோட அறிவை விளக்கமாக. உண்மையான பெருமக்களே, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரப்பினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஒரு பொருள் குதிரை. அந்த குதிரை அதுவரை காட்டு பிராணியாகத்தான் இருந்தது. காற்றுதான் அனுமானிக்கிறது. மனிதர்கள் நெருங்க முடியாத அளவிற்குள்ளான ஒரு நிலையில் தான் இருந்தது. ஆனால் அந்த குதிரையை வசப்படுத்தி மனித சமுதாயம் பயன்பெறுவதற்குண்டான நிலையிலே அதை ஆக்கியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று அதை நமக்கு எப்படி சொல்லி நம்ம எப்படி விளங்கணும், நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு உலகத்துல வந்து வேகத்திற்கும் பல காரியங்களுக்கும் உதாரணமாக சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு புராணி அமைப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி உண்டான பல்வேறு வரலாறுகளை எல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காண்பிக்கிறான். அதே போல அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே வருகிறது. ஜுர்ஹும் மக்காவில் போய் குடியிருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் ஹாஜராமையும் குடி வச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலே தம்சம் வந்துருச்சு. தம்சம் தண்ணி வந்த காரணத்தினால அதை கடந்து சென்ற பல கூட்டத்தார் இந்த தண்ணி விசாரமா இருக்குது, நல்லபடியா இருக்குது, அழகா இருக்குது, வகையான நிலையாக இருக்குது, இந்த பாலைவன பகுதியில இப்படி மறைக்காத பகுதிகளில் இவ்வளவு அழகான நீரும் இருக்கிறது என்று அங்கே முதலாக குடி அமர்ந்தவர்கள் ஜூர்ஹும் கோத்திரத்தார், அமாலிக் என்ற கோத்திரத்தார், யமன் வாசிகள் இருக்கிறார். அவதான் இருந்தார்.
அந்த குடும்பத்திலேயே நிக்கா செய்து கொண்டார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 பிள்ளைங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 மக்கள் இருந்தார். அந்த குடும்பத்திலேயே நிக்கா செய்து கொண்டார்கள். அவர்களுக்கே நபியாக அனுப்பப்பட்டார்கள் செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 137 வயது வரை வாழ்ந்தார்கள். 13 வயசு அல்லாஹ் தஆலா அவங்களை அடுத்து பலியிட சொன்னான். அதுல அதை அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக்கி 137 வரை 13 சேர்த்து 137 வயது வரை அல்லாஹ் தஆலா அவர்கள் வாழ செய்து அவர்கள் இறந்த பிறகு அடக்கப்பட்ட இடமும் கூட காபாவை ஒட்டி உள்ள இடத்தில் தான். இன்னைக்கு காபாவில ஹிஜ்ர இஸ்மாயில் ஒரு இல்லையா, காபாவுடைய சுற்று வட்டத்திலேயே ஹிஜ்ர இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கதர் இருக்கு. அந்த இடத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை ஒட்டி உள்ள அந்த இடத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, உலகத்திலே சிறந்த அல்லாஹ்வுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவதிலேயும் ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலேயும் உதாரணம் கொடுத்தலாமல் திகழ்ந்த ஒரு சிறந்த தலைமகன் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தந்தை செய்தனா இஸ்மாயில் சொன்னாங்க. அனபுல் சதீகத்தைன்னா அழைத்து பலியிடுவதற்காக வேண்டி கொண்டு செல்லப்பட்ட 2 பெற்றோர்களின் பிள்ளை நான் நாங்கள் சொல்லுவோம். அடுத்து பலியிடுவதற்கு எல்லாம் தயாராயிடுச்சு. அப்படி தயாரான 2 பெற்றோர்களின் மகன் நான். ஒரு மகன் யாரும் தெரிஞ்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து பலியிடுவதற்கு அவருடைய உத்தரவு வந்துருச்சு இல்லையா, மனசியாச்சு. அல்லாஹ் சொன்னா நமக்கு சரி மனசியாச்சு. அல்லாஹ் கொடுத்து வேண்டாம், நான் சொர்க்கத்தில் ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சரி, சொர்க்கத்தில் நல்லா ஒரு ஆட்டை கொடுத்தாருக்க சொன்னார். அறுப்பதற்காக வேண்டி அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி தயாரான 2 பெற்றோர்களின் மகன் நான். ஒன்று அவங்களுடைய 56வது தலைமுறையிலே உள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை. இன்னொரு யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லா. அவங்களை கூட ஒரு அறுத்து பலியிடுவதற்கு தயாராச்சு ஒரு கட்டத்தில். அப்துல் முத்தலிப் அவர்கள் நூறுதோன ஜம்சம் கிணறை தேடுகிறார்கள். ஜம்சம் கிணறு அந்த நேரத்தில் ஒரு நதிர் செய்தான். தவிர அந்த நேரத்தில் அவர் செய்தனர். எனக்கு அப்படி ஜம்சம் கிணறு கிடைக்க பெற்றால் என்னுடைய மக்களில் ஒருவரை நான் அல்லாவுக்கு அறுத்து பலியிடுவேன். அது நதிர் செய்தார். ஜம்சம் கிடைச்சது. ஜம்சம் கிடைச்சா அவங்களுடைய 10 மக்கள் ரொம்ப பிரியமான பிள்ளை அப்துல்லா. அப்துல் முத்தலிபினுடைய பிள்ளைகள்ல கடைசி பிள்ளை மேல போய் உள்ள பிள்ளைகள் செய்யும். குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறக்கக்கூடாது சொல்றாங்க இல்லையா, குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறக்கக்கூடாது, பேச்சாளர்கள் கடைசியா இருக்கக்கூடாது, அவர் மாட்டிக்கிறார். குடும்பத்துல மூத்த பிள்ளையா இருந்தா எல்லா சுவையும் அவர்கள் தான் வரும். அது சரி தப்புல நம்ம சொல்ற படமொழி உடைக்கிறதுக்கான்னு சொல்றோம். மக்களே, கடைசி பிள்ளைகளுக்கு அப்துல்லா அவர்கள் இந்த ஜம்சம் கிடைத்த உடனே ஏற்கனவே ஒரு நதிர் செய்ததன் அடிப்படையில் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி பிள்ளையுடைய பேரை குளித்துக் கொண்டு அப்துல்லா பேர் தான் வருது. அப்துல்லா பேர் தான் வருது. அப்துல் முத்தலிபால தாங்க முடியல. என்ன செய்வதற்கு நிவர்த்தியெல்லாம் உண்டுமான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல அப்படி சொன்னாங்க, நீங்க ஒரு சீட்ல அப்துல்லான்னு எழுதுங்க, இன்னொரு சீட்ல 10 ஒட்டகன் எழுதுங்க. 10 ஒட்டகன் வந்துச்சுன்னா நீங்க அதை அறுத்து பலியிடுவதற்காக நீங்க தயாராகலாம். அதனால ஒரு சீட்ல நீங்க வந்து அப்துல்லா பேர் எழுதுங்க, இன்னொரு சீட்ல 10 ஒட்டகை என்று எழுதுங்க. 10 ஒட்டகை என்று வந்தால் அதை அறுத்து பலியிடுவதற்காக நீங்க தயாராகலாம். 10 ஒட்டகை அப்துல்லா ரெடி பண்ணாங்க. அப்துல்லா தான் வந்து சீட்டு திருப்பி 2 கேட்டாங்க, கூட்டுங்க 20 ஆக்குனாங்க. அப்போ அப்துல்லா தான் 30 ஆகுறாங்க. அப்போ அப்துல்லா தான் 40 ஆகுறாங்க. வேற எந்த பேர் வருது, அப்துல்லா தான் வருது. 100 ஒட்டகை அப்துல்லா என்று எழுதினார்கள். 100 ஒட்டகை வந்து அதுதான் 100 ஒட்டகத்தை அதுக்கு மரமா அறுத்து பலியிட்டார் அப்துல் முத்தலிப் அவர்கள். தன்னுடைய நதிரை நான் செய்த அந்த நதிரை நிறைவேற்றுவதற்காக அப்துல்லா அவர்களுக்கு பகரமாக அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி பெயர் வந்துருச்சு. இவர் கூறும் திரும்பி அப்துல்லா சின்ன அறுத்து பலியிட்டிருக்கிறோம். தயாரான 2 பெருமக்களிலே என்னுடைய பெற்றோர்களிலே 2 பேர் அதுல அவருடைய பிள்ளைதான் நான் என்று தன்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான பெருமக்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையை நாம் மறக்கவே கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற நமக்கு வாழ்க்கையின் படிப்பினைக்காக உதாரணத்திற்காக அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்த பெருமகனானே அல்லாஹ் போற்றி சொல்லக்கூடிய உன்னதமான ஒருவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
அவங்களிடத்தில் இருந்த பண்புடைய மக்கள்தான் தன்னுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டு பேருதலாக ஏறுபவர்களாக குடும்பத்தாரையும் மாற்றும் பணியிலே அவர்களை தங்களை அர்ப்பணிப்பவர்களாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கிக் கொண்டார்கள் என்று அவர்கள் பாராட்டினார்கள். உயர்ந்த பண்பை இருந்தாரா எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வார்களே. அடுத்த மாதங்களில் நீங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நன்மாவுடைய வரலாற்றிலே அடுத்ததாக இன்னொரு மகனார் செய்த இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்வோம். தந்தையான அருள் பெற்ற உன்னதமான இந்த நபிமார்களை மென்மேலும் பொருத்திக் கொள்வானாக. இந்த நன்மக்களுடைய உன்னதத்தை புரட்டினார், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்தத்தை புரட்டினார். நம்மையும் அவருடைய தீனுக்கு உகந்த காரியங்களில் எல்லாம் எல்லோரையும் கவுல் செய்திருவார்கள். ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் கவனிக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இஷாவுக்கு பிறகு ரெண்ட பள்ளிவாசல்ல ஒரு கூட்டம் இருக்கு. என்னுடைய அருமையான இளைஞர்கள் அவங்க சில இயக்கங்கள்ல அது அனாச்சாரங்களை ஒழிப்பதற்காக சொல்லி சில இயக்கங்களை ஆரம்பிக்கும் பொழுது இவங்க தான் அனாச்சாரங்களை பத்தி அதிக நாளைக்கு பேச மாட்டாங்க, இவரும் பேசுறாங்க. அவங்க பின்னால போனோம், நல்ல எண்ணத்துக்கும் போனாங்க, வரதட்சணை அது எதுன்னு சொல்லி பேசின உடனே அதை மைண்ட் போய் பின்னால போனாங்க. இன்னைக்கு அந்த இயக்கங்கள் எங்க போய் நிற்கிறது அந்த பிள்ளைகளுக்கே தெரியாது. இன்னைக்கு குர்ஆன் தப்பு இருக்கிற அளவு வந்துருக்காங்க. குர்ஆன்ல 19 தப்பு இருக்குது, ஹதீஸ்ல தப்பு இருக்குது. ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் கூட சரியா இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா இருந்தாலும் நம்ம அறிவுக்கு மாற்றமா இருந்தா அந்த ஹதீஸ் தள்ளணும்னு சொல்றாங்க. அது எங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்படி சொல்றாங்கிறது அந்த ஹதீஸ் தொடர்பான அந்த விளக்கம். இதெல்லாம் இந்த காலத்தினுடைய கட்டாயம். எப்படிப்பட்ட நிலையில கொண்டு போய் விட்டுக்கிறாங்கிறத சும்மா நம்ம வார்த்தைகள் சொல்லல, அவங்க எழுத்துல இருந்தே அதுக்குண்டான ஆதாரங்களை சொல்லி இன்று இஷா தொழுகை முடிஞ்ச உடனே கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால அதிகமா வேற யாரும் பேசவும் இல்லை. நேரடியாக சென்னை பாரவாக்க பள்ளியினுடைய நம்முடைய உஸ்மானியாத ஓதுநர் பிள்ளை வளர்ந்து வரக்கூடிய நல்ல பேச்சாளர் அபூபக்கர் உஸ்மானி அவர்கள் பேசுகிறார். இது தொடர்பான விஷயங்களை ஆதாரத்தோடு இன்றைய காலகட்டத்தினுடைய விஷயங்கிறதுனால அருமையான பெரியவர்கள் பெண்களுக்கு போன ஏற்பாடு அந்த கூட்டத்தில் செய்யல. உங்களையான வருகின்றார் பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன சில காலத்துல சில விஷயத்தை காலில் போட்டு வைக்கணும். அந்த விஷயங்களை காலில் போட்டு வைக்கணும், இல்லைன்னா அது என்னங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அருமையானவர்களே, அதனால இந்த கூட்டம் இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ரொம்ப சிரமங்களுக்கு பின்னால் இந்த ஒரு கூட்டங்கள்லாம் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்து நடத்துறதுங்கிறது அந்த ஏற்பாடு செய்யப்படுத்தான் தெரியும். அப்ப அதனால நீங்க முழுமையா கலந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஜமாத்துக்கு நீங்க தண்டப்பள்ளி வந்துடும், தண்டப்பள்ளியில் வந்து சொன்னா இஷா முடிஞ்ச உடனே தாமதம் இல்லாம அந்த கூட்டம் ஆரம்பிச்சு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பாடத்தை போல ஒரு பயான் மாதிரி கேட்காம அதை ஒரு பாடம் போல கல்வி அந்த விஷயத்தை கவனமாக நீங்க கேட்டு கல்வியை பதிய வைக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழகத்திலும் சரி, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தெற்காசிய நாடுகளிலும் சரி, இன்னைக்கு மார்க்கத்தினுடைய இந்த தேவை இருக்குதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் அடிப்படையாக வேறொரு ராபியாத்து சாலிஹார் அரபிக் கல்லூரி ராபியாத்து சாலிஹார் என்ற உன்னதமான ஸ்தாபனத்தை உருவாக்கியவர்கள் இந்த தாழ்வாந்திருக்கிறார்கள். அவங்களுடைய உன்னதமான தேவைதான் பல்லாயிரக்கணக்கான அப்படிப்பட்ட ஒரு உரமாக்களை உலகத்தில் உருவாக்கியிருக்கு. அதை உருவாக்கிய உன்னதமான அந்த ஸ்தாபனம் என்பது வேறொரு ராபியாத்து சாலிஹார் அரபிக் கல்லூரி. அதை நிறுவிய, அதை உருவாக்கிய அந்த உன்னதமான ஆழாசிரியர் அவங்களுடைய பாக்கியமான நினைவு நாளாக இங்கு இருக்கிறது. நிர்வாண ரபியுல் ஆசிரியர் மாதம் 22ஆம் நாள் அவங்களுடைய நினைவும் கூட. அந்த அல்லாஹ் அவங்களுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்னை மழுத்தால் உட்கார்ந்து தோன்றினாங்க. இன்னைக்கு அது அவ்வளவு விரிவாக பல்லாயிரக்கணக்கானவர். சமீபத்தில் தான் அவருடைய 150வது ஆண்டு விழா நடந்துச்சு. அதாவது பாக்கியாத்தில் பட்டம் பெற்றவர்கள் தேவையாளர்கள் பேச்சாளர் கிடையாது. எவ்வளவு பேர் இருந்தாங்க, எனக்கு பேச்சாளர் தலை கொடுத்திருந்தாங்க. பழைய காலத்திலிருந்து உள்ள ஆண்களை எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய தேவைகளை கேட்டிருக்கிறார். பெருமையான பெருமக்கள், அண்ணாவுடைய அன்புக்கான தங்களை அர்ப்பணித்த அந்த பெருமக்கள், அவங்களுடைய புனிதமான பாக்கியமான ஒரு நினைவு நாளாக இருக்குது. அல்லாஹ் அந்த பெருமக்களுடைய அந்தத்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக. அவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்யும் சேவைகளை போல் அல்லாஹ் நன்மை கொண்டு தீனுடைய உயர்ந்த சிறுமத்துகளை எல்லாம் வாங்கிக் கொள்வானாக. காலமெல்லாம் நிறைவேறக்கூடிய உன்னதமான சேவைகளை செய்ய ரசீவை தருவானாக.
அதனால ஒரு மாதம் முதல்ல நடத்துறோம். எவ்வளவோ தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ கவலைகள், பல விதமான நிலைகள், இதையெல்லாம் மனசில் வச்சு இந்த காரியங்களை எல்லாம் மனதில் வைத்து ஏதோ ஒரு சின்ன திக்கு செய்யும். இந்த திக்கு குரான் அல்லாஹ் குரான் சொல்றான், ஒரு இல்லாத சத்தியமா ஒரு அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கிறது. குரானை பாருங்க. திக்ருகள் ஆக சிறந்ததும் துஆக்களில் மிக சிறந்தது. திக்ருகள் ஆக சிறந்ததும் துஆக்களில் ஆக சிறந்ததும் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். அதாவது நம்ம துஆ கூட செய்ய வேண்டியது. அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓடும் பொழுது துஆ செய்ய மாதிரி அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில விழுப்புரத்துல நான் ஸ்கூல் பேசிட்டு இதுக்காண்டி ரொம்ப தூரம் நான் பயன் செய்து வந்திருக்கிறேன். சீக்கிரம் வரணுங்கிறதுக்காண்டி இன்னைக்கு காலையில் பயான் முடியும்போது 9 மணி ஆச்சு. நான் அவ்வளவு சீக்கிரமா சேரணும். இன்னைக்கு காலையில் இன்னைக்கு தலைப்பு எனக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒரு மகானுல்லா அது சம்பந்தமான ஹதீஸ்களை எல்லாம் பார்த்த பொழுது அவ்வளவு செய்திகள் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்கள் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு துஆ செய்துட்டு நம்ம சொல்ல வேண்டும்.